கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவுங்கள். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் திரியேக தெய்வமே, இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதலாவது நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர். இந்த நாளை எங்களுக்கு ஈவாக தந்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் திருச்சபையாராக வட இந்தியா மிஷனரி ஸ்தாபனத்துடைய ஞாயிறாக ஆசிரிக்கும் போது கர்த்தர் தாமே இந்த ஆராதனையை தலைமை தாங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நிம்ஸோடைய ஊழியங்களை நாங்கள் நினைவு செய்து ஆண்டவர் இம்மட்டும் இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இந்த நாளிலே 40வது ஆண்டு விழாவை ஆசரிக்கும் போது கர்த்தர் அந்த ஸ்தாபனத்தின் ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உங்களுடைய வேத வசனங்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாகவும் நாம் யாவரும் சேர்ந்து பாமாலை 207வது பாமாலை சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 207. Yang
ஒரே முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 100. சங்கீதம் 100 நாம் மாறி மாறி படிப்போம். The responsive reading for this NIMS Sunday is Psalm 100. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கையிடுவோம். We will affirm our faith through the Apostolic Creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். The Lord's Prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இந்த வேளையிலே இந்த நாளின் வேத பாடங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 44 வரை. மார்க்கு 12வது அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 44 வரை. இயேசு காணிக்கைப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கைப்பட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கைப்பட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள்.
இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார் என்பதை. Beautiful words, wonderful words, wonderful words of life. Beautiful words, wonderful words, wonderful words of life. Today's scripture portion has been taken from the Gospel according to Saint Mark, chapter 12, verses 41 to 44. The widow's offering. Jesus sat down opposite the place where the offerings were put and watched the crowd putting their money into the temple treasury. Many rich people threw in large amounts, but a poor widow came and put in 2 very small copper coins, worth only a few cents. Calling his disciples to him, Jesus said, "Truly I tell you, this poor widow has put more into the treasury than all the others. They all gave out of their wealth, but she, out of her poverty, put in everything, all that she had to live on." Here ends the reading. Praise be to God. ஜெபம் செய்வோம். பேராற்றலும் பெருங்கருணையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நோய் அச்சம் மிகுந்த இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களை மீட்டு தப்புவித்து கொள்ளை நோய் காலத்திலே கர்த்தருடைய காருண்யத்தால் மீட்டு கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நோயினாலே பீடிக்கப்பட்ட மக்களை விட நாங்கள் நல்லவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். நாங்கள் உமது சமூகத்திலே வருவதற்கு தடையாயிருக்கின்ற எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் தீய சிந்தனைகள், எங்கள் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது திரு சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே எங்களை தூய்மைப்படுத்தும். அறிந்து அறியாமல் நாங்கள் செய்த தவறுகளை மாற்றி இவ்வாராதனைக்கு உகந்தவர்களாக கர்த்தரை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை போதகர்கள் இருவரையும் உமது அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். போதகர் லயனல் ஹெக்டர், உதவி போதகர் ஆல்வின் ஆகியோரை உமது அன்பின் கரத்திலே படைக்கிறோம் ராஜா. அவர்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் சிறு பிள்ளைகளை உமது திருக்கரத்திலே படைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் செல்ல கரத்திலே தாங்கி வளருகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரை உம்மை நேசிக்கின்ற சிறு பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் வாலிபர்களை உமது அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகராம் உம்மை நினைத்து உம்மை அன்பு கூறுகின்ற பிள்ளைகளாக வளர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தங்கள் திருமணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள், தங்கள் பரீட்சை ஆண்டவரை முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், யாவரையும் ஆண்டவரின் திரு சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம். யாவருடைய வாழ்வும் நிறைவான ஒன்றாக அமைய ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தாய்மார்களை உமது அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். குடும்பங்களை தங்கள் ஜெபத்தாலை தாங்கிக் கொள்ளவும், ஆண்டவரே தங்கள் வாழ்வை சான்று பகிர்கின்ற ஒன்றாக வைத்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அனைத்து கிருபை வரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். திருச்சபையிலே பெண்கள் வைக்கின்ற பொறுப்புகளின் மூலமாக திருச்சபை உயர்ந்த நிலையை அடையத்தக்கதாக பெண்களை வல்லமையாக திருச்சபையிலே ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே திருச்சபையின் ஆண்களை உமது அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே மிகவும் உற்சாகத்துடனும் ஆண்டவரே தங்கள் கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே பல்வேறு தாளந்துகளின் மூலமாக உக்ரானத்துடன் ஆண்டவரே தங்கள் சேவைகளை திருச்சபைக்காக அர்ப்பணிக்கின்ற ஆண்களோடு ஆண்டவர் அன்பின் கரம் கூட இருக்கட்டும். உமது வல்ல கரம் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரை திசை காட்டியாக இருந்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா.
இந்த நாளிலும் வட இந்திய மிஷனரி சங்கம் தனது 40வது ஆண்டு விழாவை ஒட்டி திருச்சபையிலே நிகழ்த்திய கன்வென்ஷனுக்காக நாங்கள் உமது திருப்பாதத்திலே வருகிறோம். கிறிஸ்துவை அறியாத பகுதிகளிலே ஆண்டவரே ஊழியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே பகுதிகளிலே அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற ஊழியக்காரர்களுடைய ஆண்டவரே தேவை எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்தும் தேவ வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் எங்களை உணர்வடைய செய்வதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக தேவ செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்த ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்பர்ஜன் அவர்களை உமது அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர்களை வல்லமையாக தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். அருமையான நாளிலும் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவர்கள், பல்வேறு தேவைகளை சந்திக்கிற மக்கள் எங்கள் மத்தியிலே இருக்கலாம். நாங்கள் அறியோம், ஆண்டவர் அறிவீர். ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஆண்டவரே தேவைகளை சந்தித்து பலவீனங்களை மாற்றி ஆண்டவரை ஆராதனையில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்வு முழுமையடையத்தக்கதாக, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாராதனை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஆராதனையாக, எங்களை உமது ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு தருணமாக ஆண்டவர் மாற்றி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அனைத்து ஆசீர்வாதங்களை நல்கி எங்களை வழிநடத்தும் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய திருச்சபையினுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான படிப்பு உதவி தேவை. ஆகவே இதற்காக நீங்கள் ஆண்டவரால் ஏவப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்து உதவி செய்ய உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். நம்முடைய பொருளாளரான திரு ஐசக் அருள்மணி அவர்களுக்கு நம்முடைய சபையினுடைய அக்கௌண்ட்டிலே இந்த பணத்தை நீங்கள் அனுப்பி உதவி செய்ய உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அப்படி நம்முடைய பாடகர் குழுவிற்கான ஆட்கள் தேவை. இதற்கு தமிழிலே ஆமாலை ஒன்றும் என் கீர்த்தனை ஒன்றையும் நீங்கள் பதிவு செய்து திரு செல்சன் சாமியல் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பிலே அனுப்பி வைக்க உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் இந்த ஆராதனைக்கு பின்பதாக நம்முடைய சண்டே ஸ்கூல் ஜெனரல் செஷன் ஆனது 11 மணிக்கு ஜூமிலே நடைபெறும். அதைத் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கான வகுப்புகளும் நடைபெறும். பிள்ளைகள் தவறாது கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட வேண்டுகின்றோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறக்கூடியதான வேத ஆராய்ச்சி மன்றாட்டு ஜெபம் இந்த செவ்வாய்க்கிழமை 20ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஜூமிலே நடைபெறும். சபையார் இதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். வியாழக்கிழமைகளிலே கிரமமாய் நடைபெறுகிறதான நம்முடைய வாலிப குழுவிற்கான வேத ஆராய்ச்சியும் ஜெபமும் இரவு 8 to 9 மணி வரை ஜூமிலே நடைபெறும். தயவாக வாலிப பிள்ளைகள் இதில் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அதே வியாழக்கிழமை 22ஆம் தேதியிலே இரவு 8:20 மணிக்கு நம்முடைய இளம் வாலிபர்களுக்கான கூட்டமும் ஜூமிலே நடைபெறும். பிள்ளைகளும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறக்கூடியதான ஜூமிலே ஆன ஜெப கூட்டமானது திரு பாஸ்கர் சண்முகவேல் அவர்களுடைய சார்பிலே இந்த வருகிற வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி ஜெப கூட்டமானது 7:30 மணிக்கு ஜூம் மூலமாய் நடைபெறும். சபையார் இதிலே தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். ஜூலை 18ஆம் தேதி டாக்டர் பெர்ல் ஜேக்கப் ஜான். ஜூலை 19ஆம் தேதி மிஸ்டர் இமானுவேல் செல்வமணி. ஜூலை 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஷாஜு. ஜூலை 21ஆம் தேதி மிஸ்டர் பி ரவீந்திர கெனடி. ஜூலை 23ஆம் தேதி மிஸ் ஜெபா மலர் ராபர்ட், மிஸ் ஹதாஷா டார்காஸ் வின்சென்ட். இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். There shall be showers of blessing. This is the promise of
of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we. Mercy drops round us are falling, but for the showers we plead. எல்லாம் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்கள் யாவரையும் இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லாவித தேவைகளை சந்தித்து இம்மட்டும் ஆண்டவர் நீர் வழி நடத்துவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலும் அவர்கள் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் போது கர்த்தர் தாமே புதிய பலத்தினாலே, புதிய நன்மையினாலே, புதிய கிருபையினாலே அவர்களை முடிசூட்டி தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர வளர்ச்சியை நீர் தாரும். எல்லா விதமான வியாதிகள்லேருந்து, துன்பங்கள்லேருந்து, கவலைகள்லேருந்து, கஷ்டத்திலிருந்து விலக்கி நீ தொடர்ந்து இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே 40வது ஆண்டு நிறைவை ஆசரிக்கிற நிம்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய வட இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய இந்த கூட்டத்திற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த சிறப்பு ஞாயிறு, அதை தொடர்ந்து அதற்கு முன்பதாக 2 நாட்களுடைய கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்னும் இந்த நாளிலும் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவதற்காய், அவர்கள் மூலமாய் கிடைக்கக்கூடிய பாரமான செய்திகளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய எப்போது மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையின் சார்பிலே அருமையான நிம்ஸ் இந்த குழுவினரை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த இயக்கத்தை ஆசீர்வதிக்கவும், அநேகருக்கு ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய பணியிலே அவர்களை பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்த அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். அறிவிப்புகள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சிறப்பு பாடல் ஒன்றை நிம்ஸ் கொயர் பாடும். இந்த பாடல் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் அமையும்.
Thank you.
அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை குறித்ததான அறிக்கையை திரு கிப்சன் சாமுவேல் அவர்கள் இந்த வேளையிலே நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான இந்த திருச்சபையின் போதகர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நாளின் சிறப்பு செய்தியாளர் அவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிம்ஸ் ஊழியத்தில் இந்த திருச்சபையின் பங்களிப்பை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று மார்க் 16:15 நாம் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி ஸ்தாபகர் பேராயர் டாக்டர் ரெவரன் சி சாமுவேல் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கத்தின் ஊழியங்களை குறித்து சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். ஸ்தாபகர் அவர்கள் தென்னிந்திய திருச்சபையில் போதகராக பணியாற்றிய நாட்களில் ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்தவர்களாக ஒரு போதகராக மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள திருச்சபைகளை இடங்களை கிராமங்களை சந்தித்து அங்கு 17 புதிய திருச்சபைகளை நிறுவி தென்னிந்திய குமரி பேராயத்திடம் கொடுக்கின்ற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அதேபோல் வட இந்திய பகுதியிலும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற தரிசனத்தோடு 1981 வருடம் உயிர்த்தெழுதல் தினத்தன்று முதல் மிஷனரியாக திரு பாலுசிங் அவர்களை மார்த்தாண்டம் CSI சேகர திருச்சபையில் வைத்து அபிஷேகித்து அனுப்பினார்கள். தொடர்ந்து சகோதரர் ஜெபராஜ், பாஸ்டர் SP டேனியல் ஆகியோர் மற்றும் பலர் ஊழியர்களாக அனுப்பப்பட்டார்கள். குஜராத் மாநிலத்தில் சூரத் மாவட்டத்தில் மடி என்னும் கிராமத்தை மையமாக கொண்டு ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. ஆலயம் கட்டும் நிலைக்கு வந்தபோது அங்கு ஏற்பட்ட எதிர்ப்பினாலே அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அதே கிராமத்தில் ஒரு நர்சரி பாடசாலை ஆரம்பித்து நடத்த தேவன் கிருபை பாராட்டினார். ஸ்தாபகரின் மகள் திருமதி கிரேஷியா ஞானதாஸ் அவர்கள் மிஷனரி ஆசிரியையாக அனுப்பப்பட்டு அந்த ஊழியத்தை செய்து வந்தார்கள். சில காலங்கள் கடந்த பின்பு அந்த பகுதியிலே ஏற்பட்ட பல எதிர்ப்புகள் நிமித்தமாக அனைத்து ஊழியர்களும் ஊழியங்களை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இச்சூழலில் ஸ்தாபகர் அவர்கள் மிகுந்த வேதனையோடு ஜெபித்து கொண்டு ஆண்டவரின் வேலைக்காக காத்திருந்தார்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் அற்புதமாக ஒரு வாசலை திறந்தார். மடி என்கிற கிராமத்திலே ஊழியம் செய்த நாட்களில் ஸ்தாபகரோடு பணியாற்றிய குஜராத்தை சேர்ந்த மகேந்திரபாய் என்பவர் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். ஐயா, நீங்கள் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர விரும்புகிறேன். நீங்கள் சில உதவிகளை எங்களுக்கு செய்தால் நாங்கள் அதை தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி கடிதம் எழுதினார்கள். இதை ஆண்டவர் அருளிய ஒரு வாய்ப்பாக தீர்மானித்து ஸ்தாபகர் அவர்கள் குஜராத் சென்று மகேந்திரபாய் அவர்களை சந்தித்து ஊழியத்திற்கான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்தார்கள். மகேந்திரபாய் அவர்களும் வீர்சிங் பாய் அவர்களும் மற்றும் பல ஊழியர்கள் இணைந்து ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். 1994 வருடம் ஸ்தாபகர் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு குஜராத் சென்று அங்குள்ள மிஷனரிகளோடு இணைந்து ஊழியங்களை சிறப்பாக நிறைவேற்றி வந்தார்கள். வருடத்திற்கு 2 முறை குஜராத் 3 மாதம் வீதமாக குஜராத் பகுதியில் தங்கியிருந்து ஊழியங்களை நிறைவேற்றி வந்தார்கள். அந்நாட்களில் அம்பாஜ், கோலி, பாஜுபுரா, வாலோட், டடக்வான், பதாந்துங்குரி, ரான்வேரி ஆகிய பகுதிகளில் ஆலயத்தை கட்டியெழுப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மேலும் கப்பூரா என்று சொல்லுகிற கிராமத்தில் ஒரு நிலம் வாங்கி மிஷன் இல்லம் ஸ்தாபிக்கவும், ஒரு சிற்றாலம் கட்டவும், பாடசாலைக்கான ஒரு கட்டிடத்தை வேலையை ஆரம்பிக்கவும் தேவன் கிருபை பாராட்டினார். அவருக்கே துதிகன மகிமை அனைத்து உண்டாவதாக. இந்நாட்களில் உத்தராஞ்சல் பகுதியிலிருந்து ஊழியத்திற்காக அழைப்பு வர அங்கும் சென்று ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதே போல மடிப்பகுதியில் ஊழியத்தில் இருந்த SP டேனியல் அவர்கள் தன்னுடைய கிராமத்தில் வந்து ஊழியம் ஆரம்பிக்கும்படி கேட்டபடினால தமிழ்நாட்டில் உள்ள சுந்தரபாண்டியம்
பகுதியை சந்தித்து ஜெபத்தோடு அங்கும் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கவும் ஒரு அருமையான ஆலயத்தை கட்டியெழுப்பவும் தேவன் கிருபை பாராட்டினார். இவ்விதமாக ஆத்ம பாரத்தோடு குஜராத் பகுதிக்கு 50க்கு அதிகமான முறைகள் ரயிலில் பயணம் செய்து ஆண்டுடைய பணியை உற்சாகமாக செய்து வந்தார்கள். 2015 வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இத்தருணத்தில் ஆண்டவரின் அநாதி தீர்மானப்படியும் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களின் வேண்டுகோளின்படியும் திருமதி ஃப்ளாரன்ஸ் லில்லி கிறிஸ்டி அவர்கள் இச்சங்கத்தின் பேற்றனாக பொறுப்பெடுத்து ஜெபத்தோடும் கருத்தோடும் அர்ப்பணத்தோடும் தியாகத்தோடும் இந்த ஊழியத்தை இன்று வரையிலும் முன்னெடுத்து செல்ல தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். செயற்குழு உறுப்பினர்களின் ஜெபமும் அயராத உழைப்பும் இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்கு மிகுந்த ஆதரவாக இருந்து வருகிறது. மேலும் தற்பொழுது குஜராத்தில் 24 ஊழியர்களும், உத்தராஞ்சல் பகுதியில் 4 ஊழியர்களும், தமிழ்நாட்டில் 1 ஊழியரும் தேவப்பணியை சிறப்பாக செய்து வருகின்றனர். தற்போது நமது ஊழியங்கள் தற்போது நமது சங்கத்தின் சார்பாக கிராம ஊழியங்கள், பாடகர் குழு பயிற்சி, தையல் பயிற்சி, ஆங்கில ஆராதனை, வாலிபர்களுக்கான திறமைக்கான பயிற்சி, ஊழியர்களுக்கு திறமை வளர்க்கும் பயிற்சி மற்றும் பல மருத்துவ ஊழியங்கள் என பல ஊழியங்களை நமது சங்கத்தின் சார்பாக செய்து வருகிறோம். ஆண்டவர் இந்த ஊழியங்கள் வளரும்படியாக கிருபை செய்து வருகிறார். தற்பொழுது 9 ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. 2 இடங்களில் வீடுகளில் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஸ்தாபகரின் மறைவுக்கு பிறகு டாக்லி, பதாந்தூரி ஆகிய இடங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்புகின்ற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் என்று வில்லியம் கேரி அவர்கள் சொன்னார்கள். நமது ஸ்தாபனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் 100 திருச்சபைகளை கட்டி எழுப்புவதாகும். இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு உங்கள் ஜெபமும் ஆதரவும் மிக தேவையாக இருக்கிறது. வாலிபர்கள் மத்தியிலும், ஊழியர்கள் மத்தியிலும், விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு எழுப்புதல் ஏற்பட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தினமும் 5 நிமிடமாவது இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தனியாக, குடும்பமாக, குழுவாக, திருச்சபையாக நமது ஊழிய களத்தை வந்து நீங்கள் சந்திக்கும்படி உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். சங்கத்தின் பணிகள் தொடரவும், ஆண்டவரின் ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்படவும், 2ஆம் வருகை வரை இந்த ஊழியம் நிலைநிற்கவும் நீங்கள் ஜெபிக்கவும், அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்யவும் உங்களை நாங்கள் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஏசாயா 6:8. சிந்திப்போம், செயல்படுவோம், ஆண்டவரின் ஆசியை பெறுவோம், ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிம்ஸ் ஊழியத்தை குறித்ததான சிறப்பான வீடியோ ஒன்று, படக்காட்சி ஒன்று இந்த வேளையிலே நமக்கு சமர்ப்பிக்கப்படும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களே என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகம் உள்ள அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். மதமாற்றம் வேண்டாம், மனமாற்றம் தேவை. விரும்பி வரும் ஜனங்கள் மட்டும் கொண்டு வாருங்கள். வருகை வரும் வரை கிருபை சிலுவையில் வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகம் உள்ள அனைவரையும் கொண்டு வாருங்கள்.
பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், வருந்தி வாழும் ஜனங்கள் யார் கொண்டு வாருங்கள். வருந்தியவரையும் தள்ளவே மாட்டேன், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொள்ளும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகமுள்ள அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். பொறுப்பை உணர்ந்தோரே, திருச்சபையாரே, தீவிரமாய் ஓடி சென்று கொண்டு வாருங்கள். அனுப்ப தகுதியோ ஆட்கள் இல்லையே, காலம் சிறிது கடமை பிரித்து கொண்டு வாருங்கள். குற்ற உணர்வை கொள்ளும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகமுள்ள அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் சிலுவை பக்கம் கொண்டு வாருங்கள். சிறப்பு செய்தியாளர் டாக்டர் ஸ்பர்ஜன் அவர்களை அறிமுகப்படுத்தும்படியாக திருமதி கிறிஸ்டி சாமியல் முன்பதாய் வந்து அறிமுகப்படுத்த அழைக்கின்றேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகையை நெரூல் EMTC திருச்சபையாராகிய உங்கள் திருச்சபையில் நிம்ஸ் ஞாயிறாக ஆசரிக்க தேவன் தந்த கிருபைக்காக அவரை மனதார துதிக்கிறேன். சபையையும் நான் பாராட்டுகிறேன். இத்திருச்சபையின் சீனியர் பாஸ்டர் ரெவரன் லயனல் ஹெக்டர் அவர்களையும், அசோசியேட் பாஸ்டர் ரெவரன் ஆல்வின் ராஜ் அவர்களையும், மற்றும் செயலர் மிஸ்டர் பொன்சிங், ட்ரெஷரர் மிஸ்டர் ஐசக் அருள்மணி, பொறுப்பாளர்கள், விசுவாசிகள், பாடகர் குழு, விசேஷித்த செய்தியாளர் டாக்டர் DS பர்டன் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று கொள்கிறேன். இத்திருச்சபை பல ஆண்டுகளாக நிம்ஸ் ஊழியத்திற்கு உதவிகரமாக இருந்து வருவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வருடத்திற்கு ஒரு ஓய்வு நாளை நிம்ஸ் ஓய்வு நாளாக ஆசரித்து வருவதும் ஒரு விசேஷித்த நிகழ்வாகும். இத்திருச்சபையின் சார்பில் 2 ஊழியர்கள் தாங்கப்பட்டு வருகிறார்கள். ஒருவர் பாஸ்டர் ஹெமன் பாய். இவர் அந்தாதிரி என்ற திருச்சபையை வழிநடத்தி வருகிறார். இவரை தாங்குவது சீனியர் பாஸ்டர் ரெவரன் லயனல் ஹெக்டர் அவருடைய மூத்த மகள் என்னா டென்னிசன், அவருடைய கணவர் டென்னிசன் பிராங்க்லின், பேரன் சாமுவேல் டென்னிசன் ஆகியவர்களாகும். இன்னொரு குடும்பம் என்னுடைய மகன் மிஸ்டர் செல்சன் சாமுவேல், மனைவி கிளாடிஸ் விஜி, பிள்ளைகள் ஜிஷா செல்சன், ஜோஷா செல்சன் ஆகியோரும் இன்னொரு ஊழியரை தாங்கி வருகிறார்கள். அவர் பாஸ்டர் ரஜேஷ் பாய். அவர் டாங்லி என்ற திருச்சபையை காத்து வருகிறார். இவர்கள் மாதம் இந்த ஊழியர்களுக்குரிய தொகையை கொடுத்து வழிநடத்தி வருகிறார்கள்.
இதை தவிர 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பதாந்துங்கிரி என்ற இடத்தில் நிம் சார்பிலே கட்டப்பட்ட ஆலய பிரதிஷ்டையின் போது நமது உதவி போதகர் ரெவரன் ஆல்வின் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு ஜெபித்து அந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாக நடத்தினார்கள். EMTC திருச்சபையின் மெத்தடிஸ்ட் மென் சார்பில் 50 அங்கத்தினர்கள் அந்த கூடுகையில் கலந்து கொண்டு அதை ஆசீர்வதித்ததோடு சபைக்கு தேவையான முழுமையான சவுண்ட் சிஸ்டம் ஒன்றையும் பரிசாக அளித்து வந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகள் பல. மேலும் தனிநபர்களாகவும் குடும்பங்களாகவும் அவ்வப்போது இந்த எளிய ஊழியத்தை நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். நன்றி பெருக்குடன் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கட்டும். இந்த சங்கத்தை குறித்த சில விவரங்களை படங்களாகவும் ப்ரமோஷனல் ஒர்க்கர் கிப்சன் அவர்களது வார்த்தைகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயினும் இதன் ஸ்தாபகர் ரெவரன் டாக்டர் சி சாமில் அவர்களையும் அவருடைய முத்திரை வாக்கியமாகிய நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் என்ற வார்த்தையையும் நினைப்பூட்டுவது மிகவும் அவசியம். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆதிவாசிகள் மத்தியில் செய்யப்படும் இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தாலும் உங்கள் உழைப்பாலும் தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். களங்களை வந்து நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் உதவிகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய விசேஷித்த செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்க அழைக்கப்பட்டவர்கள் டாக்டர் DS ஸ்பர்ஜன் அவர்கள். அவர்கள் எனது உடன் பிறந்த மூத்த சகோதரர் என்று உங்களுக்கு அறிமுகம் செய்ய நான் சந்தோஷப்படுகிறேன். கன்னியாகுமரி ஆதீனத்தின் நேசமணி மெமோரியல் கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றி முதல்வர் பொறுப்பை நெருங்கி வந்தபோது அதனை உதறிவிட்டு முழு நேர ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். இந்தியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் போன்ற வெளிநாடுகளிலும் ஊழியம் செய்கிறார்கள். பல நூற்களை எழுதியிருக்கிறார்கள். பல நூற்களை மொழியாக்கமும் செய்திருக்கிறார்கள். தற்போது வருகையின் தூதன் என்ற பத்திரிகையின் இந்திய பொறுப்பாளராகவும் லைட் ஆஃப் ஹோப் மிஷன் என்ற ஸ்தாபனத்தின் இயக்குநராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு அவர்கள் குஜராத் பகுதி வந்து குஜராத் மக்களுக்கு 2 நாட்கள் அருமையான செய்தியை ஒரு பெரிய கூடுகையின் மூலமாக அளித்து மக்களை சந்தோஷப்படுத்தினார்கள். அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. குஜராத் ஊழியர்களுக்கும் ஒரு கூடுகையை நடத்தி அவர்களை நல்ல பாதையிலே வழி நடத்தினார்கள். கடந்த 2 நாட்களாக அவர்கள் நமது சபை சார்பாக நடத்தப்பட்ட நிம்ஸின் 40வது ஆண்டு கன்வென்ஷனில் நல்ல செய்திகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவருடைய அன்பு மகள் ஜாக்குலின் ஜிஜி, அன்பு பேத்தி நிஷா பர் அவர்கள் இனிய பாடல்களை பாடி நம்மை ஆண்டவருக்குள் மகிழ்வித்தார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த வயோதிப நாட்களிலும் ஆண்டவர் அவர்களை அநேகமாயிரம் மக்களுக்கு பயன்படுத்த ஒரு பாத்திரமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் தேவ செய்தியை அவர்கள் மூலமாக நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. கீர்த்தனை 227 பாடி முடித்த பின்பதாய் கடந்த 2 நாட்களிலே நம் மத்தியிலே செய்தியை கொடுத்து வரக்கூடிய டாக்டர் DS ஸ்பர்ஜன் அவர்கள் தேவ செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே காலம் ஓதுவோம். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே காலம் ஓதுவோம். பாவிகள் மேலாகி பாடப்பட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே காலம் ஓதுவோம். பாதகப்பையின் வலையில் ஐயோ திரள் பெப்பட்டு மடியும்
சகோதரரை சேர்ந்து எக்காலம் கூறுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்து எக்காலம் கூறுவோம். உங்களோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த போதகர், உதவி போதகர், திருச்சபை தலைவர்கள், மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் அறிவித்துக் கொள்கிறேன். நார்த் இந்தியா மிஷனரி சொசைட்டி என்னுடைய தங்கையின் கணவர் ரைட் ரெவரண்ட் சி. சாமுவேல் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின் தங்கை கிறிஸ்டி சாமுவேல் தலைமையில் அந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய 40வது ஆண்டு விழா உங்களுடைய திருச்சபையில் வைத்து நடத்தத்தக்கதாக நீங்கள் ஒத்துக்கொண்டதற்கு ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் மிஷனரிகளை சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் என்பதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தங்கையின் மகன் செல்சன் உங்களுடைய கொயர் மாஸ்டராக அநேக ஆண்டுகள் பணியாற்றி வருகிறதாக கேள்விப்பட்டு ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் மிஷனரி ஊழியத்துக்கு தேவையான 3வது காரியம் பொருள் அல்லது பணம், அதை குறித்து சில வார்த்தைகள் நான் கூற விரும்புகிறேன். வாசிக்க கேட்ட பாகம் நம் அனைவருக்கும் அதிக பழக்கமானது. எத்தனையோ பிரசங்கங்கள் அதில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் சிறிது நாம் சிந்திக்கத்தக்கதாக ஆண்டவருடைய நாமத்திலே நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து வழக்கமாக தன்னுடைய ஊழிய காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு புதிய விளக்கங்கள் கொடுத்ததை மலை பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கும் ஒரு புதிய விளக்கம் கொடுப்பதற்காகவே இந்த சம்பவத்தை அவர் எடுத்து கூறினார் என்று நாம் பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயத்திலே 3 பிரகாரங்கள் உண்டு. ஒன்று புறஜாதிகளுக்கு, இன்னொன்று யூத ஆண்களுக்கு, இன்னொன்று யூத பெண்களுக்கு. இட் வாஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த விமன், பெண்களுக்காக மாத்திரமல்ல, அவர் அதை கடந்து போகக்கூடாது என்பதற்காகவே அது பெண்கள் பிரகாரம் என்று அறியப்பட்டது. அந்த இடத்திலே பல வேளைகளிலே இயேசு இருந்து செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த பிரகாரத்திலே தான் காணிக்கை வாங்குவதற்காக காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. 13 காணிக்கை பெட்டிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. அந்த காணிக்கை பெட்டிகள் நாம் நினைக்கிறது போல அல்ல. இந்த ட்ரம்பட் வடிவத்திலே அது இருக்கும். ஆகையால் அதை ட்ரம்பட்ஸ் என்னும் சொல்லுவார்கள். 12 காணிக்கை பெட்டிகள் குறிப்பிட்ட காணிக்கைகள் செலுத்துவதற்காக, அவைகளில் செலுத்தப்பட வேண்டிய காணிக்கைகள் எவை என்று லேபிள் எழுதி ஒட்டி இருக்கும். அவைகளில் செலுத்தப்படாத பொதுவான காணிக்கைகளை 13வது காணிக்கை பெட்டியிலே போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் இயேசு இவைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் பார்த்தார், அநேக ஐஸ்வர்யவான்கள் தாராளமாக போட்டார்கள். இயேசு அதை குறித்து ஒரு குறையுமே சொல்லவில்லை. அதை தவறு என்று சொல்லவும் இல்லை, அதை எந்த விதத்திலும் கிரிட்டிசைஸ் பண்ணவும் இல்லை. அதே வேளையில் ஒரு ஏழை விதவை ஒரு சின்ன காணிக்கை போட்டாள், 2 காசுக்கு சமமான துட்டு. அதை இயேசு பாராட்டி பேசினார். அதே வேளையிலே ஐஸ்வர்யவான்களை குறித்து என்ன சொன்னார்? தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து அவர்கள் போட்டார்கள், இவளோ தனக்குள்ள எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். அதே வேளையிலே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் மத்தியிலே தசம பாகம் பிரமாதமாக கருதப்பட்டது. முதலாவதாக
ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு இந்த தசமபாகம் கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். அதுதான் முதலாவதாக தசமபாகத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. அவருடைய பின்காமிகளும் அவரை பின்தொடர்ந்து வந்த அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த தசமபாகத்தை அப்படியே பின்பற்றினார்கள் என்பதை நாம் வேதத்திலே காண முடியும். பிற்காலத்திலே மோசே மூலமாக ஆண்டவர் இந்த தசமபாகத்தை வற்புறுத்தி கூறினார். எல்லாவற்றிலும், தானியங்களிலும் சரி, மற்ற பொருட்களிலும் சரி, பண வருமானத்திலும் சரி, தசமபாகம் 10ல் 1, 100லே 10 கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கடமையாக இருந்தது, எதிர்பார்ப்பாக இருந்தது. அதை அப்படியே நிறைவேற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து அவர்கள் பெருமையும் கூட கொண்டார்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண சென்றார்கள் என்பதை வாசிக்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசேயன் பெருமைப்பட்டு கொண்டான். உண்மையாகவே அது அவர்களுக்கு பூரிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனால் இயேசு அதை குறித்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தசமபாகம் கொடுப்பதிலே, 100க்கு 10 கொடுப்பதிலே அவர்கள் சிறப்பாக காணப்பட்டார்கள். அதை பெருமையாக எண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிபூரணத்திலிருந்து, ஆங்கில விளக்கங்களை பார்க்கும் பொழுது ஃப்ரம் their surplus, அதாவது மிகுதியாக இருந்ததிலிருந்து, ஃப்ரம் their superfluity, அதாவது வழிந்தோடுகிற பணத்திலிருந்து, ஃப்ரம் their abundance, தாராளத்திலிருந்து, which they could afford, அவர்களாலே கொடுக்கக்கூடியது, which they did not need, அவர்களுக்கு தேவைக்கு மிஞ்சியது. இப்படித்தான் பல மொழிபெயர்ப்புகள் குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட பணத்தை அவர்கள் தாராளமாக கொடுத்தார்கள். ஒருவேளை அவர்கள் தசமபாகத்தை எல்லாம் சேர்த்து வைத்து அங்கு கொண்டு வந்து அங்கே பணப்பட்டியலை போட்டிருக்கலாம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை குறை கூறவில்லை என்று நான் சொன்னது போல அதை தவறாக நாம் கணக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு என்ன? இந்த ஏழை விதவை 2 காரியம். ஒன்று, வறுமையிலிருந்து கொடுத்தாள். இன்னொன்று, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள், 100%. So Jesus calculated everything in terms of percentage. விழுக்காட்டு அடிப்படையிலே இயேசு எல்லாவற்றையும் கணக்கிட்டார். இன்றைக்கும் அவ்வாறு தான் கணக்கிடுகிறார். நாம் எவ்வாறு கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, நமக்கு இருக்கிறதிலே எந்த விழுக்காடு நாம் கொடுக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இவ்விதமான தியாகபூர்வமான ஈகையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அழகாக எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலே, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். ஒருபுறம் உபத்திரவம், திருச்சபைகளுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே திருச்சபைகளுக்கு உபத்திரவம் வந்தது என்பதை நாம் அறிகிறோம். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் உதாரத்துவமாக கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, வறுமை அனுபவித்தார்கள். அதன் மத்தியிலும் உதாரத்துவமாக கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்கள், அதை அவர் பாராட்டுகிறார். மக்கதோனியா திருச்சபை என்று சொல்லும் பொழுது மக்கதோனியா நாட்டில் உள்ள திருச்சபைகள் பிலிப்பி, பெரோயா, தெசலோனிக்கா என்ற திருச்சபைகள், இவைகள் தாராளமாக கொடுத்தன என்பதை அவர் கூறுவதனுடைய காரணம்,
கொரிந்து சபையும் அவ்வாறே கொடுக்க வேண்டும் என்பதை உற்சாகப்படுத்துவதற்காகவே. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய நிலை என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எதுவாயிருந்தாலும் நிச்சயமாகவே அவைகளிலே உதாரத்துவமாக கொடுக்க வேண்டும் என்பது திட்டமான ஒரு உபதேசம். அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின பொழுது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களானவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் என்று சொல்லிவிட்டு நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் கட்டளையிடு என்று சொல்கிறார். ஆலோசனை கூறென்றல்ல, அறிவுரை கூறென்றல்ல, அவர்கள் உதாரத்துவமாக தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யூ கமாண்ட் தம், நீ கட்டளையிடு என்று சொல்கிறார். அது தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை. ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே ஆனால், ஆண்டவர் தாராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரே ஆனால், அது அவருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் தாராளமாக கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே வறுமையில் இருக்கிறோமா, கஷ்டங்களில் இருக்கிறோமா, பாடுகளில் இருக்கிறோமா, அவைகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்காக தியாகத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் வற்புறுத்துகிறார். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸினாலே அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலும் சிலர் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். எத்தனை பேர் வாழ்வாதாரங்களை இழந்து போனார்கள், எத்தனை பேர் தங்களுக்கு வரவேண்டிய வருமானங்களை இழந்து போனார்கள், எத்தனை பேர் கண்ணீரோடும் கவலையோடும் குடும்பங்களை நடத்த முடியவில்லையே என்று ஏக்கத்தில் இருக்கிறார்கள். என்னை அதிகமாக பாதித்த ஒரு சம்பவம் என்னவென்றால், ஆன்லைன் வகுப்பிலே பங்கெடுக்க ஸ்மார்ட் போன் வேணும் என்று கேட்ட பிள்ளைகளுக்கு பெற்றோர் வாங்கி கொடுக்க முடியாத நிலையிலே அந்த பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி என்னை அதிகமாக தொட்டது. அத்தனை அதிகமான பாதிப்பு நம்முடைய நாட்டிலே உண்டானது நினைத்து வேதனைப்படுகிறேன். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை வழிநடத்தி வந்தார், தாங்கி வந்தார், ஆதரித்து வந்தார், ஆசீர்வதித்து வந்தார். நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். அவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக தியாகத்தோடு தாராள சிந்தையோடு கொடுக்க நாம் பழகிக்கொள்வோம். உங்கள் திருச்சபை அப்படிப்பட்ட திருச்சபை என்பதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே அநேக மிஷினரிகளை தாங்குகிறீர்கள். வட இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாகவும் மிஷினரிகளை தாங்குகிறீர்கள். உற்சாக மனதோடு நீங்கள் தாங்குகிறீர்கள். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய உதார குணத்திற்காக ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன். ஆனாலும் வறுமையின் மத்தியிலே ஆண்டவருக்காக கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்குகிற மக்கள் உண்டா? ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சம்பவத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது மேல்நாட்டிலே நடந்தது. இங்கிலாந்திலே லிசி ஜான்சன் என்கிற ஒரு வாலிப பிள்ளை இருந்தாள். அவள் முடக்குவாதத்தினாலே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். ஆனால் ஆண்டவரை அதிகமாக நேசித்தாள். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசித்தாள். ஒன்று செய்ய முடியவில்லை என்று பலவேளை அவள் ஏங்கினது உண்டு. அம்மா ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வார்கள். ஆலயம் சென்று வந்த அம்மா அங்கு என்ன நடந்தது என்பதை மகளோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடித்து வந்த அம்மா சொன்னார்கள், இந்தியாவிலே மிஷினரியாக ஊழியம் செய்கிற ஒருவர் இன்று காலையிலே வந்திருந்தார், ஆராதனையிலே செய்து கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்தியாவின் நிலையையும் இந்தியாவின் தேவைகளையும் அவர் விளக்கி கூறினார். அங்கே ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்காக பணம் பிரிக்கவே அவர் வந்ததாகவும் கூறினார் என்று சொன்னார்கள். இந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு ஏக்கம், நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்தியாவிலே ஆலயம் கட்டுவதற்கு
நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய எண்ணினாள். பக்கத்திலே ஒரு டெய்லர் ஷாப் இருந்தது. அவரிடத்திலே போய் சொன்னார், ஐயா, நீங்கள் வெட்டி தூர எறிகிற துண்டுகளை எல்லாம் சேகரித்து எனக்கு தாருங்கள் என்று சொன்னாள். அப்படியே அவரும் ஒப்புக்கொண்டார். தூர போடுகிறது தானே, அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே. அவள் அவைகளையெல்லாம் சேகரித்து ஒரு குவில்ட் செய்ய ஆரம்பித்தாள். குவில்ட் என்றால் பொதுவாக பழங்காலங்களிலே நாம் படுக்கையின் மேல் போட்டு படுப்போம், ஹோல்டவல்களிலே மெத்தையாக கொண்டு திரிவோம். ஆனால் மேல் நாடுகளிலே அப்படி அல்ல, பெரிய குவில்ட் செய்வார்கள். படுக்கைகளிலே 3 பக்கமும் தலையை தொடக்கூடிய அளவிலே மேலே விரித்து போடுவார்கள். 2 அடுக்கும் உண்டு, 3 அடுக்கும் உண்டு. சின்ன சின்ன சதுரங்களாகவோ முக்கோணங்களாகவோ அவர்கள் அதை தைத்து அதற்குள்ளே கையினாலே தைத்து அதற்குள்ளே பஞ்சையோ துணியையோ வைப்பார்கள். நல்ல கனமாக இருக்கும். ஒரு குல் செய்ய இந்த பிள்ளைக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆனது. இங்கே ஒரு குவில்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அந்த குவில்ட் மீது ஒரு பூனை நன்றாக படுத்திருக்கிறது. நன்றாக படுத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குவில்ட்டிலே. ஆகவே அவள் செய்து முடிக்க அநேக ஆண்டுகள் ஆயின. பின்னொரு நாள் அம்மா ஆலயத்துக்கு சென்று வந்து சொன்னார்கள், அம்மா, இன்றைக்கு அதே மிஷினரி வந்திருக்கிறார் என்று சொல்லி. இந்த லிசி ஜான்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, எப்படியாவது அவரை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்படியே அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் இந்த குவில்ட்டை கொடுத்தாள். தன்னுடைய நிலையை கூறினாள். தன்னுடைய பிரயத்தனத்தை எல்லாம் எடுத்து சொன்னாள். அவர் உள்ளத்திலே அதிகமாக தொடப்பட்டார். இந்த ஏழை பிள்ளையினுடைய தியாகம் எத்தனை மகத்துவமானது என்பதை உணர்ந்தார். அதை எடுத்து சென்றார். மாலை ஆராதனைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். நடந்ததையெல்லாம் தெளிவாக விளக்கினார். அந்த லிசி ஜான்சனுடைய தியாகத்தை அழகாக தெளிவாக எடுத்து கூறினார். கூறிவிட்டு சொன்னார், இந்த குவில்ட்டை நான் ஏலம் போட போகிறேன். உங்களுக்கு தெரியும், திருச்சபைகளிலே ஏலம் போட்டால் சில பொருள் சிறியதாக இருந்தாலும் போட்டி போட்டு அதிக விலைக்கு வாங்குவார்கள். அதுபோல இந்த குவில்ட்டை ஒருவர் அதிக விலை கொடுத்து வாங்கினார். மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? இதே குவில்ட்டை மறுபடியும் ஏலத்துக்கு நான் விடுகிறேன் என்று சொன்னார். 2வது ஏலத்தில் எடுத்தவரும் அதையே செய்தார். 3வது ஏலத்தில் எடுத்தவரும் அதையே செய்தார். இப்படியே ஏலம் போட்டு ஒரு பெரிய தொகை அவர்களுக்கு சேர்ந்தது. அதை கொண்டு வந்து கான்பூர் என்கிற இடத்திலே லிசி மெமோரியல் சர்ச் என்கிற ஆலயம் கட்டப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது. அந்த ஏழை பிள்ளைக்கு அவ்வளவு செய்ய முடியுமேயானால் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ ஆரோக்கியத்தையும் திறனையும் கொடுத்திருக்கிறார். நல்ல வசதியான வாழ்க்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மில் சிலர் ஆண்டவருக்காக எவ்வளவோ அதிகமாக செய்ய முடியும். அதை தவிர்த்து நாம் செய்ய வேண்டியதற்கு குறைவாக நாம் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கணக்கொப்புவிக்க வேண்டியது வரும். ஒருவர் சொன்னார், give to God according to your income, lest he makes your income according to your giving. உன்னுடைய வருமானத்தை நீ கொடுக்கிறதுக்கு தக்கதாக ஆண்டவர் மாற்றாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் உன்னுடைய வருமானத்துக்கு தக்கதாக நீ ஆண்டவருக்கு கொடு என்று ஒருவர் சொன்னார். அத்தகைய மனநிலையோடு அந்த ஏழை பெண்ணினுடைய தியாக சிந்தையோடும் ஆண்டவருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் தாராளமாக வாரி கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஆராதனைக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதிலே பங்கெடுத்து அனைத்து மக்களுக்காக நாங்கள் தம்மை வாழ்த்துகிறோம். தம்முடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
செயல்படுகிறவர்களாக மாறத்தக்கதாக ஆவியானவரே அவருடைய வாழ்க்கையிலே நீர்தாமே செயல்பட்டுள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, தம்முடைய மக்களை அதிகமாக ஆசீர்வதியும், தமக்காக அதிகம் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதியும். வறுமையிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் இருந்தும் கொடுக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த திருச்சபைக்காக நாங்கள் நன்றியோடு தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதகருக்காக, உதவி போதகருக்காக நாங்கள் தம்மை வாழ்த்துகிறோம். அவருடைய சிறந்த ஊழியங்களுக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற நல்ல தலைமைத்துவத்துக்காக நாங்கள் தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மக்களுக்காக நாங்கள் தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உதாரத்துவ குணத்துக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையாக கர்த்தாவே அநேக மிஷனரிகளை அவர்கள் தாங்கி வருவதற்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதே திருச்சபையிலிருந்து அநேக மிஷனரிகளை எழும்பட்டும் கர்த்தாவே. இன்னும் அநேக மிஷனரிகளை அவர்கள் தாங்கட்டும் கர்த்தாவே. கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையிலும் அதனாலே பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டானால் நீர் இறங்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கமுள்ள கர்த்தாவே, அன்புள்ள பிதாவே, நீர்தாமே இரக்கத்தின் அதிபதியாய் இருக்கிறபடியினாலே கிருபை காண்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் தம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நீர் இறங்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மறுபடியும் இந்த மக்களை தம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். தியாக சிந்தையை எங்களிலே உருவாக்கும் கர்த்தாவே. எத்தனை தியாகம் நாங்கள் செய்தாலும் சிலுவையின் தியாகத்துக்கு நாங்கள் எதை ஒப்பிட முடியாது கர்த்தாவே. மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் இயேசுவே, சிலுவை நாயகா, தம்மையே நாங்கள் பின்பற்றத்தக்கதாக கிருபையாயிரங்க வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காணிக்கை பாடல் இந்த வேளையிலே பாடப்படும். தயவாக ஆண்டவரால் ஏவப்பட்ட காணிக்கையை நீங்கள் இந்த நிம்ஸினுடைய பெயரிலே நம்முடைய திருச்சபையினுடைய காசாளருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க ஒரு தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். வீரதீரமாய் நேரும் சீருமாய் நின்று ஏகமாய் போர் செய்வோம். பயமின்றியும் பின்வாங்காமலும் கீதம் பாடியும் செல்லுவோம். சோர்வும் சோர்வும் நீக்கி வீரராக யாரும் வாரும் யுத்தம் பண்ணுவோம். செல்லும் வெல்லும் ஆரவாரமாக இயேசு நாமத்தில் நம்பி போகிறோம். கோடி ஏற்றுவோம், காலம் ஊதுவோம், வாழும் வீசுவோம் போர்க்கோலமாய். கர்த்தர் தாங்குவார், கூட போகிறார், வெற்றி சிறப்பாக வீரமாய். சோர்வும் சோர்வும் நீக்கி வீரராக யாரும் வாரும் யுத்தம் பண்ணுவோம். செல்லும் வெல்லும் ஆரவாரமாக இயேசு நாமத்தில் நம்பி போகிறோம். சேனை கர்த்தரே, இயேசு நாதரே, தேவ வீரரே துதிப்போம். உம்மால் வல்லமை, உம்மால் மகிமை, உம்மால் வெற்றியை கண்டடைவோம். சோர்வும் சோர்வும் நீக்கி வீரராக யாரும் வாரும் யுத்தம் பண்ணுவோம். செல்லும் வெல்லும் ஆரவாரமாக இயேசு நாமத்தில் நம்பி போகிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான
3 நாள் கூட்டங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். டாக்டர் டிஎஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் மூலமாக நல்ல மிஷனரி வாஞ்சை கொண்ட செய்திகளை எங்களுக்கு இந்த 3 நாட்களிலும் நீ தந்து வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த கடைசி நாளான இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய பண உதவி அல்லது பொருள் உதவி இவைகளை குறித்து எங்களோடு கூட தெளிவாய் நீர் பேசினீர். அதற்காக நாம் நன்றி சொல்கின்றோம். தேவைக்கு மிஞ்சினதை கொடுத்தார்கள் தசம பாகமாக பழைய ஏற்பாடின் காலத்திலே. ஆனால் இந்த நாளிலே வறுமையிலிருந்தும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான அந்த விதவையை எங்களுக்கு மாதிரியாய் நீர் வைத்து சென்றிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையாக ஆண்டவரால் ஏவப்பட்ட தனிநபராக நாங்கள் மிஷனரி ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாக, அதற்காய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மட்டுமல்ல, அதற்காய் பொருளுதவி செய்யக்கூடியவர்களாகவும் அந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாகவும் அமைந்திருக்க கிருபை தாரும். இந்த நாளிலும் இந்த நிம்சனுடைய ஊழியத்தை தாங்கி வரக்கூடிய குடும்பத்திற்காய் கூட நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அவர்களின் ஆசீர்வதியும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே குஜராத் பகுதியிலும் இன்னும் தமிழகத்திலும் இன்னும் மற்ற மாநிலத்திலும் செய்யக்கூடிய ஊழியம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றித்தர, மிஷனரிகளை தாங்கக்கூடிய அநேக நபர்களை ஆண்டவர் உருவாக்க நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திலிருந்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாய் நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகளை ஆண்டவர் தாமே இந்த இயக்கத்துக்கு நீர் கொடுத்து இவர்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் கேட்டு நிற்கிறோம். தொடர்ந்து கொடுத்த கரங்களை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகள் உம்முடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியிடம் இருப்பாராக. சமாதானத்தோடு போகக்கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.